உள்ளத்தில அருள் பெறுவீங்க. வாங்க 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 திருத்தலம் வாங்க, எங்கும் உங்க உள்ளத்தில அருள் பெறுவீங்க. அன்பின் தலம், அருளின் தலம், பண்பின் தலம், இது இடைக்காட்டூர் திருத்தலம். அன்பின் தலம், அருளின் தலம், பண்பின் தலம், இது இடைக்காட்டூர் திருத்தலம். ஆனந்த மேகங்கள் முழக்கமிடும் அருங்கொடை நாழிது. ஆனந்த மேகங்கள் முழக்கமிடும் அருங்கொடை நாழிது. அருள்மழை பொழியும் அன்பு கடலா, அருள்மழை பொழியும் அன்பு கடலா, அழைக்கும் தேவனில் மகிழ்வோம், அவர் திருப்பெயர் நாளும் புகழ்வோம் புகழ்வோம். ஆனந்த மேகங்கள் முழக்கமிடும் அருங்கொடை நாழிது. ஆனந்த மேகங்கள் முழக்கமிடும் அருங்கொடை நாழிது. உலகினில் கோடி இன்பம், அதில் உண்மையாதென்று உணர்வோம். உலகினில் கோடி இன்பம், அதில் உண்மையாதென்று உணர்வோம். உருவில்லா இறைவன் பொழியும் நிகரில்லா அன்பினில் மகிழ்வோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய சகோதரர்களே சகோதரிகளே, இந்த திருப்பலியானது சிவகங்கை மறை மாவட்டம் இடைக்காட்டூர் திருஇதய ஆண்டவர் திருத்தலத்திலிருந்து ஒளிபரப்பப்படுகின்றது. 2026 ஆண்டு இறைவனின் ஆசீர் மிகுந்த ஆண்டாக அமைய வேண்டுமாயும், இந்த திருத்தலத்தை நாடி வருகின்ற அனைவரையும் திருஇதய ஆண்டவர் தமது அன்பால் நிரப்ப வேண்டுமாய் இந்த திருப்பலியானது ஒப்புக்கொடுக்கப்படுகின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் தொழுநோயாளர் வந்து, ஆண்டவரே, நீர் விரும்பினால் என்னை சுகமாக்க முடியும் என்று வேண்டிய போது, நான் விரும்புகிறேன், நலமாகு என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த மனிதரை சுகம் கொடுத்து நலம் கொடுத்து அனுப்பினார். இந்த திருத்தலத்துக்கு வருகின்ற ஏராளமான பக்தர்கள் இயேசுவின் இதய அன்பில் நிறைந்து அவரது அன்பை நிறைவாக பெற்று அனுபவித்து வேண்டுகின்ற ஜபங்களுக்கும் மன்றாட்டுகளுக்கும் விண்ணப்பங்களுக்கும் பதில் கொடுக்கின்ற திரு இதய ஆண்டவர் உங்களையும் சிறப்பாக மாதா தொலைக்காட்சி நிறுவனத்தையும் பணியாற்றுகின்ற அருள் தந்தையர்கள், பணியாளர்கள், நண்பர்கள், உபகாரிகள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுமாயும், இந்த திருத்தலத்தை நம்பிக்கையோடு நாடி வருகின்ற ஏராளமான பக்தருடைய கருத்துக்களை இறைவன் கேட்டு அருள் தந்தது போல உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இந்த திருப்பலியானது ஒப்புக்கொடுக்கப்படுகின்றது. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரரே சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன்.
ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய ஒரே திருமகனின் பிறப்பினால் உம்முடைய மக்களுக்கு வியத்தகு முறையில் மீட்பின் பயனை அளிக்க தொடங்கியுள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உம் அடியார்கள் நம்பிக்கையில் உறுதியாயிருந்து தங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட மாட்சியின் பரிசை பெற்றிட அவரின் வழிநடத்துதலால் வந்து சேர்வார்களாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இயேசு இறைமகன் என்று தூய ஆவியும் நீரும் இரத்தமும் சான்று பகர்கின்றன. திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை திரு வார்த்தைகள் 5 முதல் 13 வரை. அன்பார்ந்தவர்களே, இயேசு இறைமகன் என்று நம்புவோரை தவிர உலகை வெல்வோர் யார்? நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் இயேசு கிறிஸ்து. அவர் நீரால் மட்டுமல்ல, நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் என தூய ஆவியார் சான்று பகர்கிறார். தூய ஆவியாரே உண்மை. எனவே சான்று அளிப்பவை 3 இருக்கின்றன. தூய ஆவியும் நீரும் இரத்தமுமே அவை. இம்மூன்றும் ஒரே நோக்கம் கொண்டவை. மனிதர் தரும் சான்றை நாம் ஏற்றுக்கொள்கிறோமே, கடவுள் தரும் சான்று அதைவிட மேலானது அன்றோ? கடவுள் தம் மகனுக்கு சான்று பகர்ந்துள்ளார். இறைமகன் மீது நம்பிக்கை கொண்டுள்ளோர் இச்சான்றை தம்முள் கொண்டிருக்கின்றனர். ஆனால் கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளாதோர் அவரை பொய்யாராக்குகின்றனர். ஏனெனில் தம் மகனை குறித்து அவர் அளித்த சான்றை அவர்கள் நம்பவில்லை. கடவுள் நமக்கு நிலைவாழ்வை அளித்துள்ளார். இந்த வாழ்வு அவர் மகனிடம் இருக்கிறது. இதுவே அச்சான்று. இறைமகனை கொண்டிருப்போர் வாழ்வை கொண்டுள்ளனர். அவரை கொண்டிராதோர் வாழ்வை கொண்டிரார். இறைமகனிடம் நம்பிக்கை கொண்டுள்ளோருக்கு நிலைவாழ்வு உண்டு என நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு உங்களுக்கு இவற்றை எழுதுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 147. அனைவரும் சொல்ல வேண்டிய பதில். எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே
எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. சீயோனே உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார். உன்னிடமுள்ள உன் பிள்ளைக்கு ஆசி வழங்குகின்றார். உன்னிடமுள்ள உன் பிள்ளைக்கு ஆசி வழங்குகின்றார். எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. அவர் உன் எல்லைப்புறங்களில் அமைதி நிலவச் செய்கின்றார். உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவடைய செய்கின்றார். அவர் தமது கட்டளையை உலகினுள் அனுப்புகின்றார். அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது. அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. யாக்கோப்புக்கு தமது வாக்கையும் இஸ்ரவேலுக்கு தம் நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவிக்கின்றார். அவர் வேறெந்த இனத்துக்கும் இப்படி செய்யவில்லை. அவருடைய நீதி நெறிகள் அவர்களுக்கு தெரியாது. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. அரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா 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 அல்லேலூயா
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 12 முதல் 16 முடிய. அக்காலத்தில் இயேசு ஒரு ஊரில் இருந்தபோது உடலெல்லாம் தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த ஒருவர் வந்தார். அவர் இயேசுவை கண்டு அவர் காலில் விழுந்து, ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என மன்றாடினார். இயேசு கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்கிற்று. இயேசு அவரிடம், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம். நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும். நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று கட்டளையிட்டார். ஆயினும் இயேசுவை பற்றிய செய்தி இன்னும் மிகுதியாக பரவிற்று. அவரது சொல்லை கேட்கவும் தங்கள் நோய்கள் நீங்கி நலம் பெறவும் பெருந்திரளான மக்கள் அவரிடம் கூடி வந்து கொண்டிருந்தார்கள். அவரோ ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களுக்கு சென்று தனித்திருந்து இறைவனிடம் வேண்டி வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் மிகவும் பிரியமான அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, இயேசுனுடைய திரு இதயத்தின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஒரு அருமையான வாக்கியம் சொல்லுகிறார்கள், நீ உன்னுடைய வலியை உணர்ந்தால் நீ உயிரோடு இருக்கிறாய் என்ற அர்த்தம். நீ பிறருடைய வலியை உணர்ந்தால் நீ மனிதனாக இருக்கிறாய் என்ற அர்த்தம். கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, நான் ஒரு தடவை வயிற்று வலியின் போது மருத்துவரை பார்க்க சென்றேன். அந்த மருத்துவர் என்னுடைய வயிற்று வலியை குறித்து விசாரித்து தெரிந்து கொண்டு ஒரு செய்தியை சொன்னார். ஃபாதர், உங்களுக்கு வயிறு வலிக்கிறது என்றால் நீங்கள் சந்தோஷப்படுங்கள் என்று சொன்னார். எனக்கு டாக்டர் என்ன சொல்லுகிறார் என்று புரியவில்லை. நான் டாக்டரிடம் சொன்னேன், டாக்டர், எனக்கு வயிறு வலிக்கிறது, வேதனையை தாங்க முடியவில்லை, வலிக்கிறது என்று சொல்லுகிறேன், நீங்கள் சிரிக்க சொல்லுகிறீர்கள், மகிழ்ச்சியாக இருக்க சொல்லுகிறீர்கள், நியாயமா என்று கேட்டேன். அப்போது டாக்டர் சொன்னார், உங்களுக்கு வலிக்கிறது என்று நீங்கள் நிச்சயமாக சந்தோஷப்பட வேண்டும். காரணம், உயிரோடு இருந்தால்தான் வலிக்கும் என்று சொன்னார். அன்றைக்கு ஒரு உண்மையை நான் புரிந்து கொண்டேன். நாம் ஒரு வலியை உணர வேண்டும் என்று சொன்னால் நாம் உயிரோடு இருக்க வேண்டும். இன்றைக்கு நற்செய்தியிலே தொழுநோயாளர் ஒருவரை நாம் சந்திக்கிறோம். அந்த தொழுநோயாளர் இயேசுவை சந்தித்து குணம் பெறுகிற நிகழ்ச்சியை வாசித்தோம். இந்த நற்செய்தியை நாம் வாசிக்கிற பொழுது இந்த காலத்திலே தொழுநோய் வியாதி என்பது இன்றைக்கு அவ்வளவாக இல்லை. ஆனால் பல ஆண்டுகளுக்கு முன்பாக இது ஒரு கொடுமையான வியாதியாக, ஆண்டவரிடத்திலே இருந்து ஏதோ தண்டனையை பெற்றுக்கொண்ட ஒரு வியாதியாக, ஒரு சாபக்கேடாக இந்த தொழுநோய் பார்க்கப்பட்டது.
அது நாம் வாழுகிற இந்த ஆண்டுகளுக்கு முன்பாகவே இப்படி இருக்கும்போது, இயேசு வாழ்ந்த போது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பாலஸ்தீனாவிலே இந்த தொழுநோய் நிறைய பேருக்கு இருந்து வந்தது. அப்படிப்பட்ட அந்த தொழுநோயினுடைய கொடூரம் என்ன என்று சொன்னால், தொழுநோய் ஒருவருடைய சதையை அப்படியே உயிரோடு தின்றுவிடும். உதாரணமாக கைகளிலே தொழுநோய் வருகிறது என்று சொன்னால், கையிலே இருக்கக்கூடிய சதையெல்லாம் அழுகி உயிரோடு அந்த இடம் ஒன்றுமில்லாமல் போய்விடும். அப்போது அந்த இடத்திலே அவர்களுக்கு எந்த வலியும் இருக்காது. அதுதான் இந்த தொழுநோயினுடைய உச்சகட்ட ஒரு தாக்குதல். எந்த இடத்திலே தொழுநோய் இருக்கிறதோ அந்த இடத்திலே வலி இருக்காது, அந்த இடம் இறந்து செத்து போய்விடும். எனவே தான் இந்த டாக்டர் சொன்னது எனக்கு நினைவுக்கு வந்தது. நீங்கள் உங்களுக்கு வலிக்கிறது என்று சொன்னால் சந்தோஷப்படுங்கள், ஏனென்றால் அந்த இடம் உயிரோடு இருக்கிறது என்று சொன்னார். இதை நான் என்னுடைய வாழ்க்கையிலே 1984 ஆண்டு குருமடத்திலே திருச்சியிலே படித்து கொண்டிருக்கிற பொழுது, அருகிலே பாத்திமா நகர் என்கிற இடத்திலே அங்கே இருக்கக்கூடிய அருள் கன்னியர்கள் தொழுநோயாளர் மறுவாழ்வு மையம் ஒன்றை நடத்தி வந்தார்கள். அங்கே நாங்கள் குருமானவராக இருந்தபோது எங்களை பணிக்காக அனுப்புவார்கள். ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் அந்த இடத்திற்கு சென்று அந்த அருட்சகோதரிகளுடைய பணியை நாங்கள் பார்த்து வியந்து போயிருந்திருக்கிறோம். அவர்கள் அந்த காலத்திலே இந்த தொழுநோயாளர்களை எல்லாம் அவர்களுடைய மையத்திலே வைத்து அவர்களுடைய புண்களை எல்லாம் கழுவி அவர்களுக்கு ஆறுதலாக அவர்களோடு உடன் இருந்து பேசி அவர்களுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய வேதனையை, உடலிலே இருக்கக்கூடிய காயங்களை எல்லாம் அவர்கள் ஆற்றி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு சகோதரி என்னிடத்திலே சொன்னார்கள், பிரதர், இந்த தொழுநோயாளர்களை பார்க்கிற போது எங்களுக்கு உள்ளத்திலே மிகுந்த வேதனையாக இருக்கிறது. அதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், இந்த தொழுநோயாளர்கள் சில சமயத்திலே மதிய உணவுக்காக காய்கறிகளை சமைப்பதற்கு காய்கறிகளை நறுக்கி கொடுத்து உதவி செய்வார்கள். அப்படி ஒரு தொழுநோயாளர் காய்கறிகளை நறுக்கி கொடுக்கின்ற போது, வெண்டைக்காயை வெட்டி கொடுக்கிற போது தன்னுடைய கையையும் சேர்த்து வெண்டைக்காயோடு வெட்டி விட்டார். அது அவருக்கு தெரியவில்லை. ஏனென்றால் அவருடைய கையிலே தொழுநோய் இருந்ததினால் அந்த கை ஏற்கனவே செத்து போயிருந்த நிலையிலே அந்த கையை, அந்த விரலை வெட்டியது அவருக்கு தெரியவில்லை. இதை பார்த்த அருள் சகோதரி உடனடியாக பதறிப்போய் ஓடிப்போய், ஐயா, நீங்கள் என்ன செய்கிறீர்கள், உங்களுடைய விரலை வெட்டி கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்ன ஒரு பாடுதான் அவருக்கு விரலை வெட்டியதே தெரிய வந்தது. எனவே அந்த சகோதரி சொன்னார்கள், இந்த அளவிற்கு தொழுநோய் பாதிப்பு இருக்கிறது, அதை பார்த்து எங்களுடைய உள்ளமெல்லாம் மிகுந்த கவலையாக இருக்கிறது என்று சொன்னார்கள். பிறகு இரண்டாவது நிகழ்ச்சி ஒன்றை சொன்னார்கள். இந்த தொழுநோய் பாதிப்பு எந்த அளவிற்கு இருக்கிறது என்றால், ஒருவருக்கு காலிலே ஒரு புண் ஏற்பட்டு கொஞ்சம் சீல் வைத்து விட்டார். அந்த புண்ணோடு சீலோடு அவர் இரவு தூங்கி கொண்டிருக்கிறார். அப்படி இரவு தூங்கி கொண்டிருக்கிற போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நாய் ஒன்று இரவு நேரத்திலே அந்த பக்கமாக வந்த நாய் இந்த புண்ணையும் சீலையும் பார்த்து அவருடைய காலிலே போய் அந்த புண்ணை போய் நக்கி அது சுவைத்து கொண்டிருக்கிறார். அப்போது இரவு இந்த தொழுநோயாளர்களை எல்லாம் பாதுகாப்பு பணியிலே இருந்த அருள் சகோதரி அந்த பக்கமாக வந்தபோது இந்த நாய் அவருடைய காலை நக்கி கொண்டிருப்பதை பார்த்து பதறி போனார்கள். ஓடிப்போய் அந்த நாயை விரட்டி விட்டு பார்த்தால் சின்ன புண்ணாக இருந்தது. அந்த நாய் நக்கி மிகப்பெரிய பள்ளமாகிவிட்டார். எனவே அந்த சகோதரி சொன்னார்கள், இந்த நிகழ்ச்சியும் என்னுடைய உள்ளத்திலே மிகுந்த வேதனையை உண்டாக்குகிறது, இதுதான் தொழுநோயாளர்களுடைய உண்மையான நிலை என்று சொல்லி அவர்கள் ஒரு அருமையான காரியத்தை சொன்னார்கள். எனவே நான் இந்த தொழுநோயாளர்களுடைய வேதனையை, அவர்களுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய கவலையை எல்லாம் உணர்ந்து கடவுளிடத்திலே ஒரே ஒரு சிறிய ஜெபம் செய்தேன் என்று சொன்னார்கள். அவர்கள் செய்த ஒரு சின்ன ஜெபம் இதுதான், இறைவா இவர்களுக்கு வலியை கொடு என்று வேண்டிக் கொண்டார்கள். இறைவா இவர்களுக்கு வலியை கொடு என்று ஜெபித்தார்கள். எனவே வலி இருக்கக்கூடாது, துன்பம் இருக்கக்கூடாது என்று நாம் இன்ற காலத்தில் நினைத்து கொண்டிருக்கிற பொழுது, இந்த தொழுநோயாளர்களுடைய நிலைமையை பார்க்கிற போது வலி நமக்கு இருப்பது தான் நல்லது என்று தோன்றுகிறது. அவர்களுக்கு வலி ஏற்பட்டால் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்ற அர்த்தம். எனவே தொழுநோயாளர்களுக்கு ஆண்டவரே வலியை கொடு என்று இந்த அருள் சகோதரி ஜெபித்திருக்கிறார்கள். எனவே இந்த தொழுநோய் என்பது மிக கொடூரமான ஒரு நோய்.
நம்முடைய சதையே அதுவே அந்த நோயை தின்று விடக்கூடிய ஒரு நோய். அப்படி பாதிக்கப்பட்ட ஒரு தொழுநோயாளர் தான் இயேசுவை போய் சந்தித்திருக்கிறார். அந்த தொழுநோய் பிடித்தவர்கள் அந்த காலத்திலே லேவியராகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தொழுநோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் ஊருக்குள்ளே இருக்கக்கூடாது. அவர்கள் காடுகளிலும் மலைகளிலும் போய்தான் அவர்கள் வசிக்க வேண்டும். அப்படியே யாராவது தெரியாமல் அந்த பகுதியிலே அவர்கள் வந்துவிட்டால் இவர்கள் தீட்டு தீட்டு என்று கத்த வேண்டும். என் பக்கத்திலே வராதீர்கள், இங்கே ஒரு தீட்டுப்பட்டவன் இருக்கிறான் என்று அவர்கள் கத்த வேண்டும். கையிலே ஒரு மணியை வைத்து கொண்டு அடித்து கொள்ளுவார்கள். அப்படி என்றால் இங்கே ஒரு தொழுநோய் பிடித்தவன் இருக்கிறான், பக்கத்திலே வராதீர்கள் என்று அவர்கள் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக மக்களுடைய உறவிலே இருந்து ஓரங்கட்டப்பட்டவர்களாக, வெறும் உடலளவிலே மட்டும் அவர்கள் நோய் பிடித்தவர்களாக இல்லாமல் உறவிலும் உள்ளத்தளவிலும் ஊருக்குள்ளேயும் மக்களிடத்திலே குடும்பத்திலே இருந்தும் ஒதுக்கி வைக்கப்பட்டு பரிதாபமான ஒரு வாழ்க்கையை ஏன் தான் வாழுகிறோமோ என்று சொல்லக்கூடிய விதத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான தாக்குதலுக்குள்ளான ஒரு நபரைத்தான் இயேசு சந்திக்கிறார். அவரும், ஆண்டவரே உம்மால் கூடுமானால் என்னை குணமாக்கும் என்று அவர் கெஞ்சி மன்றாடுகிறார். ஆனால் அவருடைய மன்றாட்டிலே இயேசுவின் மீது வைத்திருந்த நம்பிக்கை வெளிப்படுகிறது. இயேசுவை ஒரு பெரிய மனிதராக, ஒரு மரியாதைக்கு உரியவராக அவர் பார்த்த அந்த விதம் நமக்கு தென்படுகிறது. இயேசுவின் மீது வைத்திருந்த நம்பிக்கையும் மரியாதையும் இயேசுவிடத்திலே தன்னுடைய நோயை நீக்குவதற்காக அவர் கெஞ்சி மன்றாடுகிறார். இயேசு தொழுநோய் பிடித்தவர்களை யாரும் தொடக்கூடாது, தொட்டால் அந்த நோய் தங்களுக்கும் தொற்றிக்கொள்ளும் என்று அந்த காலத்திலே நம்பிக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் மட்டுமல்ல, மனிதர்கள் மட்டுமல்ல, வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள், விலங்குகள் எல்லாவற்றிற்கும் தொழுநோய் தொற்றிக்கொள்ளும் என்று மிக தவறாக கணித்து கொண்டிருந்த அந்த காலத்திலே இயேசு அந்த தொழுநோய் பிடித்திருந்தவனை பார்த்து அவன் கேள்வி கேட்டு கெஞ்சி மன்றாடிய போது, சரி நானும் விரும்புகிறேன், நீ குணமாகு என்று சொல்லி இயேசு ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாலே அவன் குணமாகி இருப்பான். ஆனால் இயேசு என்ன செய்கிறார்? அடுத்தவனுடைய வலியை உணர்ந்தவர் தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு. அவர் ஒரு உண்மையான முழுமையான மனிதன், முழுமையான கடவுள். எனவே என்ன செய்கிறார்? அவனை ஏற்றுக்கொள்வதின் அடையாளமாக தொழுநோய் பிடித்திருந்த ஒரு மனிதனை இவரே போய் நேரடியாக தொட்டு அவனை நான் விரும்புகிறேன், குணமாகு என்று சொன்னார். தான் நம்முடைய ஆண்டவருடைய கரிசனையும் அக்கறையும். அந்த காலத்தில் இருந்த சட்டங்களை எல்லாம், தொழுநோய் பிடித்திருந்தவர்களை பற்றி இருந்த அந்த ஒழுங்குகளை எல்லாம் கூட மீறி இவர் போய் அவனை தொட்டு, தெய்வம் மனிதனை தொட்டது, மனிதன் குணமானான். எனவே ஒரு அற்புதமான ஒரு புதுமையை அந்த நேரத்தில் ஆண்டவர் இயேசு செய்து தொழுநோய் பிடித்திருந்த அந்த மனிதனை குணமாக்கி மீண்டுமாக வெறும் உடல் அளவிலே மட்டுமல்லாமல், நீ போய் குருவிடத்திலே காட்டி, நீ ஊருக்குள்ளே போய் எல்லா மனிதர்களோடும் உறவோடு இரு, ஊருக்குள்ளே போய் எல்லோரோடும் நட்போடு பழகு, நீ இனிமேல் தனிப்பட்ட மனிதன் அல்ல, நீ முழுமையாக உடலிலும் உள்ளத்திலும் குணமாக்கி விட்டாய் என்று சொல்லி அவரை அனுப்பி வைக்கக்கூடிய ஆண்டவர் இயேசுவை பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்தவர்களே, நம் ஆண்டவர் இயேசுனுடைய அந்த அக்கறையும் கருணையும் அன்பும் உடனிருப்பும், அடுத்தவருடைய வலியை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையும் நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு வர வேண்டும். நாம் செய்ய வேண்டியதெல்லாம், நாம் நம்முடைய வலியை உணர்கிற போது உயிரோடு இருக்கிறோம். ஆனால் பிறருடைய வலியை உணர்கிற போதுதான் மனிதர்களாக இருக்கிறோம். அடுத்தவருடைய வலியை உணரக்கூடியவர்களாக நாம் வாழ இயேசுனுடைய பாதையை பின்பற்றுவோம். நிறைய தொழுநோய்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்றன. சில சமயத்தில் தீண்டாமை இருக்கிறது. இன்னும் சில மனிதர்களை நாம் தொடக்கூட சில பேர் அஞ்சுகிறார்கள். அவர்கள் ஒருவேளை தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், சேரியிலே வாழ்பவர்கள், புண்களால் இருப்பவர்கள், நோய்களினால் பீடிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி எத்தனையோ பேரை நாம் தொடக்கூட தகுதியில்லாத ஒரு நிலையிலே நம்முடைய வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நான் யாரையும் வெறுப்பதில்லை, அனைவரையும் அரவணைக்கிறேன், நான் நோய் அற்றவருக்கு அல்ல நோயுற்றவருக்கே வந்தேன் என்று சொல்லுகிற அந்த ஆண்டவர் இந்த மாதிரி மனிதர்களுடைய வலியை உணர்ந்தவராக இருக்கிறார். இரண்டாவதாக, இந்த தீண்டாமைக்கு அடுத்தபடியாக பாவம் என்கிற ஒரு தொழுநோய் நம்முடைய ஆன்மாவை பிடித்து கொண்டு நம்மையே அது சாப்பிட்டு கொண்டு இருக்கிறது. எனவே இந்த பாவம் என்கிற அந்த தொழுநோயிலே இருந்தும் நாம் விடுதலை பெற ஒப்புரவு அருள் அடையாளத்தை பயன்படுத்தி
ஆண்டவரோடு பிரிந்து போன உறவை, மனிதர்களோடு பிரிந்து போன உறவை சீராக்குவோம். இன்றைக்கு இந்த நற்செய்தி நமக்கு இன்னொரு வாக்கியத்தை கற்றுக் கொடுக்கிறது. உன்னுடைய சிரிப்பை நான் பார்க்கிற பொழுது என்னுடைய கண்ணீரை நான் மறக்கிறேன். உன்னுடைய கண்ணீரை பார்க்கிற பொழுது என்னுடைய சிரிப்பை நான் மறக்கிறேன் என்கிற இயேசுவினுடைய அந்த அணுகுமுறை நம்முடைய அணுகுமுறையாக மாறட்டும். ஆமென். பலியென என்னை தருவே, உம் பலியினில் என்னை இணைத்தே, பகிர்தலில் நாளும் வளர பணிந்தே என்னை தருவே. வாழ்வது நானல்ல, எந்தன் இயேசுவை வாழ்கின்றேன். எந்தன் உடல் பொருள் ஆவி எல்லாம் உமக்கே தருகின்றேன். என்னையே ஏற்று வாழ உமதருள் கேட்கின்றேன். பலியென என்னை தருவே, உம் பலியினில் என்னை இணைத்தேன், பகிர்தலில் நாளும் வளர பணிந்தே என்னை தருவே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை விண்ணக அருள் அடையாளங்களால் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பிற இனத்தாருக்கு ஒளியாகிய கிறிஸ்துவில் எமது மீட்பின் மறைபொருளை இன்று வெளிப்படுத்தினீர். சாவுக்குரிய எங்களது மனித தன்மையில் அவர் தோன்றிய போது அவருக்கு உரிய சாகா தன்மையின்
மாட்சியால் எங்களை புதுப்பித்தீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமாறு உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருளையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும்.
கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசிப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் தந்தருளும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையுமே. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையுமே. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளுமே. எமக்கு அமைதி அருளுமே. இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோர்.
ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். விண்ணக விருந்து என்னில் வா, என்னகம் வாழ இறங்கி வா. விண்ணகமிருந்து என்னில் வா, என்னகம் வாழ இறங்கி வா. மன்னக மீட்பின் மாண்பே வா, மாபரனே மீட்கவா. மீட்கவா, மீட்கவா. அகிலம் ஆழும் தெய்வ உணவு நீ, அன்பை தரும் அமுத உணவு நீ. அகிலம் வாழும் தெய்வ உணவே நீ, அன்பை தரும் அமுத உணவே நீ. எழுந்து வாராயோ, என்னில் வாராயோ. எழுந்து வாராயோ, என்னில் வாராயோ. மன்னா உணவே மண்ணிலை வந்தாய், உண்பவர் வாழவே. நித்திய வாழ்வின் நிலை பெறவே உணவை தந்தாயே. அண்ணா உணவை மண்ணிலே வந்தாய், உண்பவர் வாழவே. நித்திய வாழ்வின் நிலை பெறவே உணவை தந்தாயே. இது உன் உடலன்றோ, வாழ்வு மாறுமன்றோ, இது உன் ரத்தமன்றோ. தாகம் தீருமன்றோ. இயேசுவே நீ வர வேண்டும், என்னையும் மாற்றிட வேண்டும். உலகம் வாழ்வதற்காக என்னையே நான் தர வேண்டும். எழுந்து வாராயோ, என்னில் வாராயோ. எழுந்து வாராயோ, என்னில் வாராயோ. விண்ணக விருந்து என்னில் வா, என்னகம் வாழ இறங்கி வா. விண்ணகமிருந்து என்னில் வா, என்னகம் வாழ இறங்கி வா. கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே. என்னை கழுவிடுமே.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய திருவிருந்தில் நாங்கள் பங்கேற்பதால் நீர் எங்களை தொடுகின்றீர். இவ்வாறு அதனுடைய ஆற்றலின் விளைவை எங்கள் இதயங்களில் செயல்படச் செய்து அதே கொடையினால் உமது அருள் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாருடைய ஆசீர் உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் என்றும் தங்குவதாக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே, இன்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே, என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசையும் அருளும் சேர்த்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.